வணக்கம். நான் டாக்டர் கன்னிராஜ், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நம்ம வைட்டமின் டி அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது எவ்வளோ காமன்னா, இந்தியாவில் ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா 70லிருந்து 80% பேருக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. இப்போது வைட்டமின் டி டிஃபிஷியன்சியை பற்றி நம்ம ஏன் பேசணும், இல்லை வைட்டமின் டி டிஃபிஷியன்சி ஏன் வருது? இப்போ வைட்டமின் டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நம்ம பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம், எலும்பு மூட்டுகளுக்கு தேவையான ஒரு வைட்டமின் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம். வைட்டமின் டி எலும்பு மூட்டுக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனால் அது எலும்பு மூட்டுக்கு மட்டுமே அவசியம் இல்லை. இப்போ நம்ம உடம்புல பல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் டி ரொம்ப அவசியம். ஸோ வைட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கும், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டயபெட்டிஸ் வர்றதுக்கும் வைட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு இப்போ வர்ற ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு சொல்லுது. அது இல்லாமல் பிசிஓடி, ஆர்த்ரைட்டிஸ், மேலும் ஒரு சில வகையான கேன்சர் நோய்கள் வருவதற்கு கூட வைட்டமின் டி குறைபாடு வந்து காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு முக்கியமான வைட்டமின் டி டிஃபிஷியன்சி ஏன் இருக்குது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நம்மளுக்கு வைட்டமின் டி எங்கிருந்து நம்மளுக்கு உடம்புல வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது வைட்டமின் டிங்கிறது வந்து நம்ம உடம்பே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வைட்டமின். பொதுவாக எல்லா வைட்டமின்ஸும் நம்ம சாப்பாட்டு வழியாக நம்ம எடுத்துக்க வேண்டி வரும். ஆனால் வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். அதுக்கு உடம்புக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சூரிய வெளிச்சம். நம்ம தோல் வந்து சூரிய வெளிச்சம் படுறப்போ இந்த தோலுக்கு கீழே இருக்கிற ஒரு கொலஸ்ட்ரால் என்ன ஆகுதுன்னா அது வைட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போது அமெரிக்காவில் இருக்கிறவங்க, யூரோப்பில் இருக்கிறவங்க, இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருஷத்தில் 6 மாதத்துக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் சூரிய வெளிச்சம் இருக்காது. அவங்களில் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வர்றது ரொம்ப காமன். ஏன் இந்தியாவில் வருஷம் பூரா நம்மளுக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் சூரிய வெளிச்சம் இருந்தும் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது? இது பார்த்திங்கன்னா இப்போது வைட்டமின் டி உற்பத்திக்கு சூரிய வெளிச்சம் தோலில் பண்ணோன்னு, ஆனால் இப்போ நம்ம தோல் வந்து பொதுவாகவே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ இந்த டார்க்காக ஸ்கின் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா வைட்டமின் டி உற்பத்தி சூரிய வெளிச்சம் படுறப்ப நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் நம்ம தோல் மேலே பட வேண்டிய நேரம் அதிகமான நேரத்துக்கு தேவைப்படுது. இப்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லே நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் என்னாகும், நம்ம அடிக்கடி சூரிய வெளிச்சத்தில் வெளியே எங்கேயாவது போயிட்டு வர போய்வோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் நம்ம முக்கால்வாசி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், ஏசிலேயே இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் ஒர்க் போனோன்னா காலையில் வீட்டை விட்டு வண்டியில் ஏறினாங்கன்னா ஆஃபீஸில் போய் இறங்குறாங்க. ஆஃபீஸில் சாயந்தரம் வரைக்கும் இருந்தாங்கன்னா வெளியே வர்றப்ப வெளிச்சமே இல்லை. ஸோ நாள் பூரா ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வரான்மெண்ட்லேயே இருக்கும், சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுறதே இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, பேண்ட்டு அப்படி போட்டுட்டு நம்ம வெளியே போகிறப்ப நம்ம உடம்புல வந்து சன் லைட் படுறதுக்கான இடமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதனால் நம்மளுக்கு காமனாக வந்து இந்தியாவில் 70லிருந்து 90% பேர் வரைக்கும் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. ரெண்டாவது, இப்போ சாப்பாட்டில் எதுலேருந்து வைட்டமின் டி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக நான்வெஜ் உணவுகளில் மீன், அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த டியூனா, சால்மன், மேக்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுகளிலிருந்து நம்மளுக்கு வைட்டமின் டி வருது. அதே மாதிரி பால், தயிர் இதிலிருந்தும் வைட்டமின் டி வருது. இப்போ பொதுவாக இந்தியாவில் பார்த்தோம்னா, சார் நான் நிறையா பால் குடிக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏன் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பாலில் வந்து பார்த்தா 100 ml பால் குடித்தா 2 இன்டர்நேஷ்னல் யூனிட் வைட்டமின் டி தான் கிடைக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு நாளுக்கு சராசரியாக 600 இன்டர்நேஷ்னல் யூனிட் வைட்டமின் டி தேவைப்படுது. நம்ம குடிக்கிற பால் 100 ml எவ்வளோ இருக்குது, 2 யூனிட் தான் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா பாலை நிறையா நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், டீயோ காஃபியோவோ தான் கலந்து குடிக்கணும். இப்போ டீயோ காஃபியோ குடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கால்சியமும் சரி வைட்டமின் டியும் சரி அதில் இருக்கிற அப்சார்ப்ஷனை இந்த டீ காஃபியில் இருக்கிற கெஃபைன் வந்து கம்மி பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி இப்போ பாலை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் பால் வந்தோன்னு ஒரு தடவை அம்மா காய்ச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை காஃபி பவுடர் காய்ச்சுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை காய்ச்சுவாங்கன்னு பாலை பல தடவை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வைட்டமின் டி வந்து ஒரு ஹீட் ஸ்டேபிள் வைட்டமின் தான். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப பாலை ரொம்ப கொதிக்க வைக்கிறப்ப என்ன ஆகலாம்னா அந்த வைட்டமின் டியினுடைய அளவு வந்து அந்த பாலில் இருக்கிறது கம்மியாயிடலாம். ஸோ நம்ம பால் எடுத்துக்கிட்டால் கூட என்ன பண்ணுறோம், நிறையா நேரம் டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறோம், அதை டீ காஃபி வடிவத்தில் எடுத்துக்கிறோம், ரொம்ப அடிக்கடி நம்ம கொதிக்க வைக்கிறோம். இது மூலியமாலாம் என்ன ஆகுதுன்னா அந்த வைட்டமின் டி பாலில் இருக்கிறதும் குறைஞ்சிடுது. அதனால் நம்மளுக்கு சாப்பாட்டிலேருந்து அடிக்குவேட்டாக கிடைக்கிறதில்ல. இப்போ வெஜிடேரியன்ஸில் எங்கேருந்து வைட்டமின் டி கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரிலையபிள் சோர்ஸ் என்னென்னா மஷ்ரூம். இப்போ மஷ்ரூம் வந்து நம்மளை மாதிரியே சூரிய வெளிச்சம் படுறப்ப அதுலேயும் வைட்டமின் டி உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் நம்ம மஷ்ரூம் சாப்பிட்டோம்னா அதிலிருந்தும் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடம்புக்கு வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் தான். ஒன்று, சூரிய வெளிச்சம் நம்ம தோல் மேலே படணும்.
எடுத்துக்கணும். நம்பர் 2, நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் வந்து வைட்டமின் டி இருக்கிற உணவு வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போது வைட்டமின் டி வந்து ரொம்ப அவசியம்னு பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்போது நம்மளுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வராமல் தடுத்துக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் படணும்னு நம்ம சொன்னோம். இப்போ சூரிய வெளிச்சம் படணும்னா பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் சூரிய வெளிச்சம்னா எப்போ படணும், என் மேலே எவ்வளோ நேரம் படணும்? இப்போ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் தான் வந்து நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் நம்ம ஸ்கின் மேலே பட்டுதுன்னா நம்ம வைட்டமின் டி உற்பத்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம மேலே படணும் அப்படின்னா, இப்போ நம்ம முகம், கை, கால்கள் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களில் அதாவது வெள்ளை தோளுடைய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அவங்களுக்கு இருந்தாலே போதுமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நம்ம ஃபேஸ், கைகள், கால்கள் இதை சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவராவது சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி உடம்பு உற்பத்தி பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு வேளை நம்ம வந்து பனியன்லாம் போடாமல் ஃபுல் முதுகு, நெஞ்சு இந்த பகுதியெல்லாம் சூரிய வெளிச்சத்தில் பட்டதுன்னா நம்மளுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துலேயே கூட நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் வந்து வைட்டமின் டி உற்பத்தி பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது ஃபேஸ் அண்ட் கால் மட்டும்தான் நம்ம மினிமம் ஒரு ½ அன் ஹவர், ஒரு 10 to 3 PM, அதாவது காலை 10 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணிக்குள்ளே இந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுறப்ப உடம்பில் வந்து வைட்டமின் டி உற்பத்தி அடிக்குவேட்டாக இருக்கும். இப்போது சார் என்னால் வந்து ஆஃபீஸ் டைம் அது, இல்லை நான் வேலையில் இருக்கேன், இந்த நேரத்தில் என் மேலே சூரிய வெளிச்சம் படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்கள, அதே மாதிரி உணவுகளில் வந்து நான் வந்து அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வந்து மஷ்ரூமோ பாலோ எடுத்துக்கிறது இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களில் வைட்டமின் டி குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட வர்றவங்க பார்த்தோம்னா உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்குது, ஒரு அசதியாக இருக்குது, ஒரு டயர்டாக இருக்குது, மசில்ஸ்ல எல்லாம் பெயினாக இருக்குது, ஜாயிண்ட்ல எல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு மற்ற காரணங்கள்லாம் இல்லை அப்படின்னு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கலாம்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது வந்து உடம்புல இருக்கிற வைட்டமின் டி அளவை பிளட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்தோம்னா அந்த நார்மல் வேல்யூ மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா 30 அப்படிங்கிறதுல இருக்கணும். இப்போ அந்த 30ங்கிற வேல்யூ இருந்ததுன்னா வைட்டமின் டி அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 20க்கு கம்மியாக போச்சுன்னா ரொம்பவுமே குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் குறைபாடு இருந்ததுன்னா நம்ம வைட்டமின் டி சப்ளிமெண்ட் கொடுப்போம், அதாவது தெரப்பி கொடுப்போம். அதில் என்ன பண்ணுவோம்னா 60,000 இன்டர்நேஷனல் யூனிட் வாரத்துக்கு ஒரு தடவை 60,000 இன்டர்நேஷனல் யூனிட் வைட்டமின் டி நம்ம எடுத்துக்கிற மாதிரி வரும். வைட்டமின் டி ஒன்று பவுடராக வரும், பாலில் கலந்து சாப்பிட வேண்டி வரலாம், இல்லை கேப்சியூலாக வரும், இல்லை சிறப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி 60,000 இன்டர்நேஷனல் யூனிட்னு 6லிருந்து 8 வாரத்துக்கு நம்ம எடுக்க வேண்டி வரும். இது எதுக்குன்னா இருக்கிற குறைபாடை தீர்ப்பதற்காக. அது இல்லாமல் டெய்லியும் ஒரு சப்ளிமெண்ட்டாக வைட்டமின் டி எடுக்க வேண்டி வரும். இப்போ வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இல்லை, நார்மலாக தான் இருக்குங்கிறவங்க கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் இல்லை, டயட்லேருந்து அடிக்குவேட்டாக கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். எடுத்துக்கணும்னா எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நம்மளுக்கு 600 இன்டர்நேஷனல் யூனிட் வைட்டமின் டி தேவைப்படுது. அதாவது 1 வயதிலிருந்து 70 வயது வரை உள்ளவர்களில் ஒரு நாளைக்கு 600 இன்டர்நேஷனல் யூனிட் வைட்டமின் டி தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து மினிமம் வந்து நம்ம உணவு வகைகள் சூரிய வெளிச்சம் எல்லாத்துலேருந்து 200 கிடைக்குதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட மினிமம் நம்ம 400 இன்டர்நேஷனல் யூனிட் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் நான் வந்து ஒரு நரம்புக்கு ஒரு வைட்டமின் சாப்பிட்றேன், இன்னும் 2-3 மல்டி வைட்டமின் சாப்பிட்றேன், எல்லாத்துலேயும் வைட்டமின் டி இருக்குது, எவ்வளோ மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4000 இன்டர்நேஷனல் யூனிட் மட்டும்தான் ஒருத்தர் வந்து வைட்டமின் டி எடுத்துக்கணும். நீங்கள் சப்ளிமெண்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 4000 இன்டர்நேஷனல் யூனிட் தான் மேக்ஸிமம் எடுக்கலாம். மினிமம் 400லேருந்து 4000 வரைக்கும் நீங்கள் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறப்ப உணவு நான் சொன்ன மாதிரி இப்போ பால் வந்து திரும்ப திரும்ப காய்ச்சி ரொம்ப சூடு பண்ணுறப்ப அந்த பாலில் இருக்கிற வைட்டமின் டி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மஷ்ரூமை சேர்த்திக்கோங்க, அதுவும் வந்து உங்களுக்கு சாப்பாட்டில் இருக்கிற ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி. இதை தவிர எனஃப் சன்லைட் நம்ம உடம்பு மேலே பட்டதுனாலே உடம்பே அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின் டியை உற்பத்தி பண்ணிக்க முடியும். வைட்டமின் டி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எலும்புகளுக்கு மட்டும் இல்லை, தசைகளுக்கு மட்டும் இல்லை, தோள்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப அவசியம் வைட்டமின் டி. அதே மாதிரி பல மற்ற வியாதிகள் வராமல், பிபி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கோ, சுகர் வராமல் இருக்கிறதுக்கோ, ஒரு சில கேன்சர்களை தடுப்பதற்கு கூடவே வைட்டமின் டி ரொம்ப அவசியம்னு ஆராய்ச்சிகளில் தெரியுது. அதனால் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் படுறது ரொம்ப அவசியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய எலும்பினுடைய பலம் மேக்ஸிமம் எப்போ ஏற்படுதுன்னா 30 வயசுக்குள்ளே ஏற்படுது. அதனால் குழந்தைகளை சூரிய வெளிச்சத்தில் நம்ம வந்து விளையாட விடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சன்லைட் பட்டு அவங்க விளையாடுறப்போ பாடியில் இருக்கிற
வைட்டமின் டி உற்பத்தி அதிகமாகுது. அதே மாதிரி நம்ம நிறையா விளையாடுறப்ப என்ன ஆகுனா எலும்புகளும் மசில்ஸும் எவ்வளவு நம்ம விளையாடுறோமோ அவ்வளவு பலப்படும். ஸோ அதனால் அவங்க வந்து இளம் வயதில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் அந்த பீக் போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அந்த 30 வயசில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போன் இருக்கோ அதுதான் அவங்க லைஃப் டைம் ஸ்ட்ராங்கஸ்ட் போன். 30 வயசுக்கு மேலே என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த எலும்பில் இருக்கின்ற கால்சியமும் அந்த சத்தும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம 30 வயசில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் போனை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அச்சீவ் பண்ண முடியும்னா அப்போ 60 வயசுலேயே கூட நம்மளுக்கு போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம போய் வெளியே விளையாடல, சூரிய வெளிச்சம் படல, 30 வயசுலேயே போன் வீக்காக தான் இருந்ததுன்னா என்ன ஆகும்? 60 வயசு 70 வயசு வர்றப்ப இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி போன் வந்து வீக்காக இருக்கும். அதனால் எனஃப் சன்லைட் எக்ஸ்போஷர் எல்லாருக்கும் அவசியம். குழந்தைகளில் இன்னுமே ரொம்ப அவசியம். சூரிய வெளிச்சத்தில் விளையாடுறதுங்கிறது ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.